2025 முடிய போகுது. இந்தியன் மார்க்கெட்டோட கடைசி ட்ரேடிங் நாள். அது எப்படி இருக்க போகுது? வாங்க ஒரு சின்னதா அலசி பாத்துரலாம். அப்போ வருஷத்தோட கடைசி ட்ரேடிங் டே பட்டைய கலப்ப போகுதா இல்ல அமைதியா முடிய போகுதா? இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற கேள்வி இல்லையா? இதுக்கு நேரடியான பதில் என்னன்னா, ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் தான் எதிர்பார்க்கப்படுது. அப்படின்னா என்ன? பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ இல்லாம நேத்து முடிஞ்ச இடத்திலே கிட்டத்தட்ட ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. சரி, ஏன் இப்படி ஒரு ஃபிளாட் ஓப்பனிங்? அத புரிஞ்சுக்க நாம ஒரு நாள் பின்னாடி போகணும். அதாவது செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தாதான் இன்னைக்கு ஏன் இப்படி இருக்குன்னு நமக்கு புரியும். இந்த நம்பர்ஸ் பாருங்களேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சென்செக்ஸ் வெறும் 20 பாயிண்ட்ஸ் தான் மைனஸ் 84,675ல முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50யோ வெறும் 3 பாயிண்ட்ஸ் தான் கம்மி 25,938ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சின்ன சரிவு தான் இல்லையா? அதாவது பெர்சன்டேஜ்ல சொன்னா -0.02%. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் முழுக்க ட்ரேடிங் நடந்து கடைசியில மாற்றம் இவ்ளோதான். இதுல இருந்தே தெரியுது செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் எவ்ளோ ஒரு இழுபறி நிலையில மந்தமா இருந்திருக்குன்னு. சரி, இந்த இழுபறிக்கு என்னதான் காரணம்? மார்க்கெட்ல ஒரே நேரத்துல ரெண்டு எதிரெதிர் சக்திகள் வேலை செஞ்சிருக்கு. ஒன்னு மார்க்கெட்டை கீழே இழுக்க பாக்குது, இன்னொன்னு அதை தாங்கி பிடிக்க பாக்குது. அது என்னென்ன சக்திகள்னு பாப்போம். மார்க்கெட்டை கீழே இழுத்த ரெண்டு முக்கியமான விஷயம் இதுதான். ஒன்னு மாதாந்திர எஃப்என்ஓ எக்ஸ்பைரி. இது நடந்தாலே மார்க்கெட்ல ஒரு விதமான அசைவு இருக்கும். ரெண்டாவது, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து அவங்க பங்குகளை வித்துட்டே இருந்தது. அப்போ இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது எஃப்ஐஐஸ்னா யாருன்னு நீங்க கேட்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, வெளிநாட்டுல இருந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்ல கோடிக்கணக்கில் முதலீடு பண்ற பெரிய நிறுவனங்கள். அவங்க விற்க ஆரம்பிச்சா சுவாபாவிகமா மார்க்கெட்ல ஒரு பிரஷர் உருவாகும். ஆனா மார்க்கெட் ஏன் பெரிய அளவுல விழல? அதுக்கு காரணம் இந்த பேலன்சிங் ஆக்ட் தான். ஒரு பக்கம் ஐடி, ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் எல்லாம் சரிஞ்சாலும், இன்னொரு பக்கம் ஆட்டோ, மெட்டல் செக்டர்ஸ் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணி அந்த சரிவை ஈடுகட்டிடுச்சு. அதனால தான் மார்க்கெட் ஸ்டேபிளா நின்னது. இப்போ இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, வெயிட் அண்ட் வாட்ச் மூட்ல இருக்காங்க. யாருமே பெரிய ரிஸ்க் எடுக்கவோ பெரிய முடிவுகள் எடுக்கவோ தயாரா இல்ல. இந்த வெயிட் அண்ட் வாட்ச் மோடுக்கு ஒரு 3 முக்கிய காரணம் இருக்கு. ஒன்னு, ட்ரேடிங் வால்யூம்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. ரெண்டாவது, மார்க்கெட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி இப்போதைக்கு உள்நாட்டுல எந்த பெரிய நியூஸும் இல்ல. மூணாவது, எல்லாரும் குளோபல் மார்க்கெட்ஸ், குறிப்பா அமெரிக்கால என்ன நடக்குதுன்னு உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. ட்ரேடிங் வால்யூம் ஏன் இவ்ளோ கம்மியா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் நியூ இயர் ஹாலிடே தான். உலகத்துல இருக்கிற பல பெரிய மார்க்கெட்ஸ் லீவ்ல இருக்கு. அதோட தாக்கம் நம்ம மார்க்கெட்லயும் தெரியுது. ஆள் நடமாட்டம் கம்மியா இருந்தா எப்படி ஒரு இடம் அமைதியா இருக்குமோ, அதே மாதிரி தான் இப்போ மார்க்கெட்டும் இருக்கு. அப்போ அடுத்து என்ன? இன்வெஸ்டர்ஸ் எதுக்காக வெயிட் பண்றாங்க? முதல்ல நியூ இயர் முடிஞ்சு குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் திரும்பவும் ஓபன் ஆகணும். அதுக்கப்புறம் அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் குறிப்புகள் வெளியாகும். வட்டி விகிதங்கள் பத்தி அதுல என்ன சொல்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் மார்க்கெட்டோட அடுத்த மூவ தீர்மானிக்க போகுது. ஆக மொத்தம் 2025 ரொம்ப அமைதியா வெடிபெறுதுன்னு சொல்லலாம். ஆனா புது வருஷம், அது மார்க்கெட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு தொடக்கத்தை கொடுக்க போகுது? குளோபல் மார்க்கெட்ஸ் திரும்பவும் திறக்கும்போது ஒரு புது உத்வேகம் கிடைக்குமா? இல்ல நம்ம உள்நாட்டு நிகழ்வுகள் ஏதாவது ஒரு புது கதையை ஆரம்பிக்குமா? யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இல்லையா?